இந்த அஜிதா அக்னில் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பில்லா ஜெகன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். யாருப்பா அது பில்லா ஜெகன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் தூத்துக்குடி மாவட்டத்தோட விஜய் மக்கள் இயக்க தலைவராக இருந்தவர். இவர் பேரில் அவருடைய சொந்த தம்பியவே கொலை செய்த ஒரு வழக்கும் மேலும் சில வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. அந்த பில்லா ஜெகனுடைய தங்கை தான் இந்த அஜிதா அக்னில். 2 வருடங்களுக்கு முன்னாடி தம் பண்ணக்கூடிய வழக்குகள்லேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் தன்னை தற்காத்து கொள்ளவும் பில்லா ஜெகன் திமுகன்ற ஒரு கட்சியில் போய் அடக்கலமாகிறார். அவர் திமுக கட்சிக்கு போனனால இந்த மக்கள் இயக்கத்தோட மாவட்ட தலைவர்ன்ற பொறுப்பை அவருடைய தங்கை அக்னில் அஜிதா அக்னில் அவர்களை பார்த்துக்க சொல்கிறாரு. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பில்லா ஜெகன் மேலக்கூடிய பயத்தினால எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம அஜிதா அக்னிலுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. பிறகு மக்கள் இயக்கம் தாவேக்கான்ற ஒரு கட்சியாக உருவெடுக்குது. தமிழகம் முழுக்க கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் பதவி நியமிக்கப்பட்டாலும் இந்த தூத்துக்குடி, திருச்சி போன்ற சில மாவட்டங்களில் மட்டும் மாவட்ட செயலாளர் பதவி நியமிக்காமல் விஜய் அவர்கள் தள்ளி வைக்கிறார். அப்படி தூத்துக்குடி பகுதியில் மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் அறிவிக்காமல் இருந்த சூழ்நிலையும் கூட இந்த அஜிதா அக்னில் பல பேனரில் நாங்கள் தான் தாவேக்காவோட மாவட்ட பொறுப்பாளர் அப்படின்ற மாதிரி அவங்கள அடையாளப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில் விஜய் அவர்கள் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் சேர்த்து மாவட்ட பொறுப்பாளராக சஜி அப்படின்றத நியமனம் செய்கிறாரு. அந்த சஜியோட கீழே தான் அந்த 2 மாவட்டத்துக்குரிய நிர்வாகிகள் செயல்படணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வருது. ஆனால் இந்த அஜிதா அக்னில் தொடர்ந்து சஜி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்காம, அவங்க சொல்றதை கேட்காம, அதுக்கு முரண்பாடாக நடந்தது மட்டும் இல்லாமல் சஜி அவர்களை ரொம்ப இழிவாக பேசியதாக சஜி அவர்கள் நேரடியாக விஜய் அவர்கள்டையே புகாரும் தெரிவிச்சிருக்காரு. இதற்கு இடையில தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் ஏடிஎம்கே எம்எல்ஏ டேவிட் செல்வின், ஏடிஎம்கே நிர்வாகி அன்னை சரவணன், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தொழிலதிபர் சாமுவேல், இவங்க எல்லாமே தாவேகா கட்சியில் இணைகிறாங்க. இது வரைக்கும் நமக்கு போட்டியே இல்லாமல் இருந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 3 முக்கியமான நிர்வாகிகள் இணைஞ்சிருக்கனால நமக்கு மாவட்ட செயலர் பதவி கிடைக்காதா அப்படின்ற எண்ணத்தில் தான் அஜிதா அக்னில் இருந்திருக்காங்க. இதே நேரத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த தூத்துக்குடி, திருச்சி போன்ற மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கு தெரிவிக்கப்படுது. ஆனால் அஜிதா அக்னிலுக்கு எந்த விதமான அறிவிப்பும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் அந்த அறிவிப்பு இன்னைக்கு மாவட்ட செயலர் பதவி போட போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச அஜிதா அக்னில் அவனோட ஆதரவாளர் எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு சென்னையில் கூடிய பனையூர் அலுவலகத்துக்கு வந்து அவங்களுக்கு நியாயம் கேட்டு எங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி போராட்டத்தை ஈடுபடுறாங்க. விஜயர்கள் வரும்போது அவருடைய காரை வழிமறைக்கிறாங்க. அப்போ அஜிதா அக்னிலுக்கு மாவட்ட பொறுப்பாளர் மாவட்ட செயலர் பதவி கொடுக்காததுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நேற்று தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் திரு சாமுவேல் அவர்களை அறிவிச்சிருக்காங்க. அப்போ பலர் சொல்கிற மாதிரி ஒரு பெண்களுக்கு முன்னுரிமை இல்லையா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களா தாவேக்கால அப்படின்னா, பல பெண்களுக்கு தாவேக்கால பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தலைமை பொறுப்புல கூட இருக்காங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் பொறுப்புலையும் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு பதவியே மறுக்கப்படுது, இல்லை அவங்க கட்சியிலேருந்து ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி கூடிய பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் கருத்தை தெரிவிக்க முடியும்.